தரைக்கு போடக்கூடிய மாப்பை வேண்டா நடு வீட்டில் போட்டான் அப்படித்தானே யோசிக்க தோணுது. 2 நிமிஷத்துல மாப்பு மல்லாந்து படுக்கும்போது தான் நமக்கே தெரிய வருது. இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி நாயை நீங்க பார்த்ததுண்டா? நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. மணமகன் கே கணேஷ் ஓகே, மணமகள்கள் எம் சவிதா எஸ் கவிதா. இல்ல புரியல. மணமகள்கள் 2 பேர் போட்டிருக்கு, ஒருவேளை 2ஆ இருக்குமோ? நீங்க படிக்கட்டுல இருந்து வேகமா வரீங்க, திடீர்னு உங்களுக்கு பாத்ரூம் வந்துட்டுன்னா அதுக்காண்டி தான் இந்த ஐடியா. இந்த இடத்துல பாத்ரூம் வேலையை முடிச்சுட்டு பக்கத்துல நல்லி இருக்கு, அதுலயே வாஷ் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கீழே இறங்க படிக்கட்டு இருக்கு, இறங்கி வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி வீடு கட்டின இன்ஜினியருக்கு ஒரு லைக் கொடுத்துடலாமா? அடே நீ என்னடா பாம்பு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சம்பவத்தை அந்த பாம்போட ஹஸ்பண்ட் பார்த்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல பேதில போவா, அவன் என் பொண்டாட்டில. பைக்ல கூட்டிட்டு போறதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லனா இந்த மாதிரி தானே பண்ணி ஆகணும். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. நம்மள மாதிரி 90 கிட்ஸ் பலருக்கு இதுதான் நிலைமை. என்ன நான் சொல்றது? மாப்பிள்ளைக்கு புதுசா இன்னைக்கு தான் கல்யாணம். பொண்ணு வர கொஞ்சம் லேட் ஆனதுனால சத்த நேரம் மாப்பிள்ளை ஸ்டேஜிலே தூங்கிட்டாரு. இது ஒரு குத்தமா? நமக்கு கல்யாணமா அப்படிங்கிற சாக்குல தூங்கியிருப்பாரோ? இந்த வீடியோல இந்த நாய்க்குட்டி பண்ணினது சரியா தப்பான்னு நீங்க சொல்லுங்க. நாய் பொதுவா குழியில தான் உச்சா போகும். அது தொப்புள் குழியா இருந்தா என்ன, வேற எந்த குழியா இருந்தா என்ன? அது என்னன்னு தெரியல. நம்ம இந்தியால தான் எல்லாமே நடக்குது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த இடம் திடீர்னு இந்த மாதிரி சூறாவளி காத்து எங்கெல்லாமோ வருது. நீங்க இந்த மாதிரி சூறாவளி காத்த பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.